தூத்துக்குடியை சேர்ந்த பெண் பொறியாளர் ஒருவர் ஜப்பானியர்களுக்கு ஏஐ தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுப்பதுடன் சிறந்த தொழில் முனைவராகவும் அசத்தி வருகிறார். தூத்துக்குடி அருகே புதுக்கோட்டை பகுதியில் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த விஜயலட்சுமி கருப்பசாமி 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியிலேயே படித்துள்ளார். கோவையில் பொறியியல் படிப்பை முடித்த அவர் கடந்த 2019இல் தனியார் நிறுவனம் ஒன்றை தொடங்கி தொழில் நிறுவனங்களின் மின்சார சிக்கனம் தொடர்பாக சேவைகளை வழங்கி வந்தார். 2021இல் பெங்களூருவில் ஐடி துறை தொடர்பான பயிற்சிகளை வழங்கத் தொடங்கிய விஜயலட்சுமியின் நிறுவனத்தில் ஜப்பானியர்கள் கல்வி பயின்றனர். அதன் தொடர்ச்சியாக ஜப்பானுக்கே சென்று ஃபாக்ஸ் அகாடமி என்ற ஏஐ தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனத்தை தொடங்கி அசத்தினார். ஜப்பானியர்களுக்கு ஏஐ தொழில்நுட்ப கற்றல் சேவையை வழங்கி வரும் விஜயலட்சுமி ஐடி துறையில் இந்தியா முன்னணியில் உள்ளதே தனது முன்னேற்றத்திற்கு காரணம் என பெருமையாக கூறுகிறார். ஜப்பானை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏஐ வி டீச் ஏஐ இன் தியர் லாங்குவேஜ், அவங்களோட லாங்குவேஜில் நாங்கள் ரெண்டுலேயுமே கொடுக்குறோம். பட் மெயினாக ஜப்பானீஸில். ஸோ ஜப்பானை பொறுத்த வரைக்கும் மித்த இண்டஸ்ட்ரியில் தே ஆர் சூப்பர் அட்வான்ஸ். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஜப்பானால ரொம்ப அட்வான்ஸாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் வென் இட் கம்ஸ் டு ஐடி, இந்தியா வி ஆர் சூப்பர் ரிச், வி ஆர் சூப்பர் அட்வான்ஸ். அதுவும் ஏஐயில் நம்ம தான் வி ஆர் த வெரி லீடிங் கண்ட்ரி. ஸோ இப்போ இது ஒரு வெளியில் போகும்போது தான் தெரியுது நம்மளுக்கு என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வெளியில் இருக்குது. எஸ்பெஷலி ஒரு இந்தியானாலே அவங்க பார்க்குற விதம் எப்படி இருக்குங்கிறதுலாம் வெளியில் இருக்கும்போது தான் தெரியுது. ஸ்வீடன், பல்கேரியா, பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த பயிற்சியாளர்களைக் கொண்டு ஜப்பானியர்களுக்கு ஏஐ தொழில்நுட்ப படிப்புகளை விஜயலட்சுமி வழங்குகிறார். ஜப்பானின் ஸ்டார்ட் அப் விசாவை தொடர்ந்து பிசினஸ் மேனேஜர் விசாவையும் பெற்று சாதனை தமிழராக விஜயலட்சுமி வலம் வருகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.